தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்றான் வள்ளுவன். கடவுளே என்று கூவி அழைப்பதால் கூட நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும் போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி பலனை அடைவார் என அன்றே சொன்னவர் வள்ளுவர். இன்று நாம் பிரம்மாண்டமாக பார்க்கும் எதுவும் ஒரு நாளில் நிகழ்ந்ததில்லை. ரோம் நகரம் ஒரு நாளில் உருவாகவில்லை. சீன பெருஞ்சுவர் ஒரு மாதத்தில் உருவாகவில்லை. தஞ்சை பெரிய கோவில் ஒரு வருடத்தில் உருவாகவில்லை. சாதனையாளர்கள் அனைவரும் அவர்களின் இலக்கை நோக்கி உழைப்பை செலுத்தினார்கள், வென்றார்கள். கடின உழைப்பே நம்முடைய அதிர்ஷ்டம். எப்போதெல்லாம் கடினமாக உழைக்கிறோமோ அப்போதெல்லாம் அதிர்ஷ்டம் நம்மை வந்தடையும். ஒரு செயல் இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று யோசிப்பதை விட அந்த செயலை முடிப்பதற்கான திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று யோசியுங்கள். அனைவராலும் கனவு காண முடியும், இதுதான் என் இலக்கு என சொல்ல முடியும். ஆனால் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும்.